வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இந்தியா கூட்டணியில் விரிசல் விழுகிறதா? பொங்கல் கொண்டாட்டத்திற்கு இடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்துள்ள அரசியல் ஆரூடம் இப்போது தமிழக அரசியலில் அனலை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் கைநழுவி போகிறது என அவர் கூறியதின் பின்னணி என்ன? இதோ முழு விவரங்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசியபோது திமுக கூட்டணி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். திமுக காங்கிரஸ் விரிசல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பதே இப்போது மிகப்பெரிய சந்தேகமாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி மெல்ல மெல்ல அக்கூட்டணியிலிருந்து கைநழுவி போய்க் கொண்டிருக்கிறது என இபிஎஸ் அதிரடியாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி நிலைக்குமா? இந்தியா கூட்டணி என்பது தேர்தலுக்காக கட்டப்பட்ட ஒரு பலவீனமான கூடாரம். அது 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தாக்குப்பிடிக்குமா என்பது சந்தேகமே என அவர் ஆரூடம் கூறியுள்ளார். அதிமுகவின் பலம். அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையாக உள்ளது. வரும் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என அவர் உறுதிபட தெரிவித்தார். அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே இன்று சர்வதேச விமான போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு மாபெரும் சிக்கல். ஈரான் வான்வெளி மூடல். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் மற்றும் ஈரானின் உள்நாட்டு சிக்கல்கள் காரணமாக அந்நாட்டு வான்வெளி இன்று ஜனவரி 15 திடீரென மூடப்பட்டது. விமானங்கள் ரத்து. இதனால் டெல்லியிலிருந்து அமெரிக்கா செல்ல வேண்டிய ஏர் இந்தியாவின் 3 முக்கிய விமானங்கள் நியூயார்க் JFK, நியூயார்க் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ நிறுவனத்தின் பாக்கு டெல்லி விமானம் நடுவானிலிருந்து திருப்பிவிடப்பட்டது. ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்லும் பல விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுகின்றன. தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஆரூடம் திமுக கூட்டணியில் ஏதேனும் அதிர்வுகளை ஏற்படுத்துமா? மறுபுறம் சர்வதேச வான்வெளி சிக்கலால் டெல்லி விமான நிலையத்தில் நிலவும் பரபரப்புகள் என்ன? அரசியல் மற்றும் உலகளாவிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகள்.